பாம்பே பிளான் 1940, காந்தி பிளான் 1945, இதில் வந்து எதெல்லாம் வந்து கரெக்ட்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஒன்று நாளும் கரெக்டுங்கிறீங்க. அது எப்படி பாம்பே பிளான் 1940? நீங்கள் படித்து இந்த கொஸ்டின்லாம் எடுத்தவங்க உண்மையிலேயே வந்து படித்தவங்களா இல்லைனா வந்து இப்போ தான் படிக்க போகிறவங்களா? பாம்பே திட்டம் வந்து 1940 என்பது தவறு. பாம்பே திட்டம் என்பது 1940 என்பது தவறு. நான் வந்து என்சிஆர்டி சோர்ஸ் காமிக்கிறவங்களுக்கு, அதாவது பாலிடிக்ஸ் ஆஃப் பிளான் டெவலப்மெண்ட் தட் வாஸ் நாட் ஹேப்பன்ட், ரேதர் ஏ செக்ஷன் ஆஃப் பிக் இண்டஸ்ட்ரீஸ் காட் டுகெதர் in 1944 and drafted a joint proposal for setting up a planned economy in India. It was called Bombay Plan. பாம்பே பிளான் வந்து 1944, பாம்பே திட்டம் 1944, 1940 கிடையாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ரொம்ப பேசிக். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க புக்கில் அவங்க என்சிஆர்டி புக்கில் இருக்குது பாம்பே திட்டம். இதை கூட நீங்கள் தப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துருப்பீங்க, ஆன்சர் எப்படி கொடுப்பீங்க, ஜோசியம் பார்த்தா எக்ஸாம் எழுத முடியும்? ஒவ்வொரு கொஸ்டினும் இட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஒரு கொஸ்டின் ஒருத்தருடைய தலையெழுத்தை மாற்றும். இந்த வருட வேலை கிடைக்கும் கரெக்டாக, தப்புனா 2 வருஷம் கழிச்சு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இதில் எந்த விதமான கொஞ்சம் கூட அந்த சீரியஸ்னஸ் சின்சியாரிட்டி எதுவுமே இல்லாமல் பாம்பே திட்டம் 1940 கொடுத்துருக்கீங்க. அது தப்புன்னு கொடுக்காம சைன் வேற கொடுத்துருக்கீங்க. அப்போ சோர்ஸ் நாங்கள் சொல்கிறோம், இதை பார்த்து நாங்கள் படிக்கிறோம், என்சிஆர்டி புக்கை பார்த்து படிக்கிறோம். நான் ஹிந்துஸ்தான் டைம்ல இருந்து கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே பிளான் 1944 ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்போ வந்து பேப்பர், அதை கூட நாங்கள் சோர்ஸ் காமிக்கிறோம். அதே மாரி இது தப்பு அப்படின்னு சொல்றீங்கன்னா இது வந்து உண்மையிலே நீங்கள் எக்ஸாம் எதுக்கு நடத்துறீங்கன்னு சொல்லி தெரியல.